மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஐயா ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய பேசியிருக்கிறாங்க. என்ன பேசியிருக்காங்கன்னா, நம்முடைய இதற்கு முன்பு ஆர்மியினுடைய சீஃபாக இருந்த ஜெனரல் நாரான்வே அவர்கள் ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தாங்க, 2020 சைனாவுடைய இன்ஃபென்ட்ரி பிரிகேட் அவங்க மூவ் பண்ணி லடாக் நோக்கி வரும் பொழுது நான் இவங்களுக்கு ஃபோன் பண்ணேன், அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஸோ ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக பேசும் பொழுது ஜெனரல் நரான்வே அதை பற்றி சொல்லியிருக்கணும், ஒரு புத்தகம் இருந்திருக்கணும். அதற்கு அமித்ஷாஜி அவர்கள், நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்திலே பதில் கொடுத்தாங்க, அந்த மாதிரி புத்தகமே இல்லை, அந்த மாதிரி அவங்க எழுதவே இல்லை, அந்த மாதிரி நரான்வே எங்கேயும் சொல்லவே இல்லை. இது ஏதோ ஒரு மேகசின்ல யாரோ எழுதுனதை எப்படி எதிர்க்கட்சி தலைவர் ஒரு புத்தகம் நீங்க பேசலாம்? அதே ஒரு குற்றம் பாராளுமன்றத்தில், பிகாஸ் மிஸ்கைடிங் த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, மிஸ்கைடிங் த பீப்புள் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் நேற்று பேசியது பச்சை பொய், அது எல்லாருக்குமே தெரியும். அது அன்சப்ஸ்டான்ஷியேட்டட் அன்வெரிஃபைட் அலிகேஷன். அதை நாராயண்வே அவர்கள் சொல்லியிருந்தால் பதில் நாங்கள் சொல்றோம், இல்லை ஜெனரல் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கக்கூடிய புக்கில் அது இடம் பெற்றிருந்தால் அதற்கான பதிலை நம்முடைய அரசு கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம், கொடுக்கிறோம். ஆனால் 1008 மேகசின்ல 10,000 பேர் எழுதுவாங்க, ஒரு மேகசின்ல வர்ற ஒரு கருத்தையும் நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தா பாராளுமன்றத்தில் இது மட்டும்தான் நம்ம செய்யணும். ஆனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நேற்றே பாராளுமன்றத்தில் நம்முடைய கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்கள் அதற்கு பதிலடி கொடுத்தாங்க. நாட்டு மக்கள் முன்பு உண்மையும் வச்சிருக்கோம். இன்னைக்கு இவ்வளவு பேர் நாம் இருக்கோம். ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது உண்மையா இருந்தா இன்னாரும் அந்த புக்கை நீங்க போட்டிருப்பீங்க, இன்னாரும் அந்த மேஜரை போய் நீங்க இன்டர்வியூ பண்ணிருப்பீங்க, இன்னாரும் அந்த மேஜர் ஜெனரல் இன்னாரும் நீங்க இவ்வளவு விஷயம் சொல்லியிருப்பீங்க. எதுவுமே இல்லை, ஒரு பச்சை பொய்ய பாராளுமன்றத்தில் சொல்றாங்க. நான் நம்முடைய கட்சி தலைவர்கள் நயினார் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் கொஞ்சம் என் தந்தையாருடைய உடல்நிலை அவரை பார்த்துக்கணும், அதனால தான் அதிகமாக இன்னைக்கு கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கேன். அப்பா அவங்க கொஞ்சம் டயாலிசிஸில் இருக்காங்க, டு டேக் கேர் ஆஃப் ஹிம். என்னுடைய முதல் கடமை அது. அதனால் இன்றைக்கி அந்த அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, என்னால் அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சிருக்கிறேன். கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு வேறு பொறுப்பாளர்களை ரீஅலோகேட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அடுத்த பிரச்சாரம் வேறு என்ன சொல்கிறாங்களோ அதற்கு நான் தயாராக இருக்கின்றேன், என்ன செய்யணும் அப்படின்னு. அது நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்ம கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து, உள்ளுக்குள்ளே நாங்கள் பேசிக்கிறோம். அதனால் கட்சிக்கு என்ன வேலை செய்யணும், கூட்டணிக்கு என்ன வேலை செய்யணும், நிற்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு என்ன வேலை செய்யணும், நம்முடைய கூட்டணி கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட எல்லா கட்சிகளுக்கும் என்ன வேலை செய்யணும்னு கட்சி சொல்லுதோ அந்த வேலையை செய்வோம். இப்போதைக்கு அதிகமாக டிராவல் பண்ண முடியாத சூழ்நிலை எனக்கு இருக்குது, அதனால் அதையும் கட்சி புரிஞ்சுக்கிட்டாங்க. சம்பந்தப்பட்ட நேரத்தில் என்ன வேலை, தேர்தல் நிற்பதா இல்லையா, இதெல்லாம் செய்யணுமான்னு கட்சி சொல்லட்டுங்கன்னா அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். சிங்கநல்லூர் தொகுதிக்கு வேறு ஒரு பொறுப்பாளரை இந்த கட்சியிலிருந்து நியமனம் பண்ணுவாங்கன்னா, வேறு ஒரு தலைவர் வருவாங்க, பண்ணுவாங்க. தமிழ்நாட்டினுடைய 6 இதுக்கும் பண்ணுவாங்க. ஆனால் அதற்கான காலமும் சூழ்நிலையும் இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் ஒரு 30-40 நாட்கள் இருக்கு. கட்சி என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்ககிட்ட நான் பேசுறேங்க. அண்ணா 2024 பாராளுமன்றத்தில் இங்கே நான் நின்றுருக்கேன். அப்போ கோவை மக்களுக்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மக்கள் வீட்டுக்கு ஒரு பெட்டிஷனோடு வந்தால் இங்கே நான் அவைலபிளாக இருக்கணும். அவங்க இல்லை நீங்கள் அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சொல்லக்கூடாது. அதற்கு ஒரு வீடு இருக்கணும். 2010 என்னுடைய மாமனாருடைய வீடு இங்கிருந்து அடுத்த தெருவில் இருக்குது, அங்கே தங்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் சொந்தமாக ஒரு வாடகை வீட்டில் தங்குறேன். மக்கள் பார்ப்பதற்கு ஒரு இடம் வேண்டும். அதனால் விலாசம் அது எங்கே இருக்கிறேன், சென்னையில் இருக்கேன், சென்னையும் போயிட்டு இருக்கேன், கட்சியினுடைய பணி. இன்னைக்கு அதிகமாக அந்த பகுதியில் இருக்கேன், காரணம் தந்தையாருடைய உடல்நிலை காரணமாக. அதனால் தேர்தலில் அடுத்து என்ன பண்ணுவீங்க, எங்கே நிற்பீங்க, இதை பண்ணுவீங்களா, அதை பண்ணுவீங்களா, டெல்லி போவீங்களா, இதை பண்ணுவீங்களா, எதுவுமே எனக்கு தெரியாது. கட்சி என்ன சொல்லுதோ அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். இல்லை, கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அங்க வெற்றி பெறணும். அது நம்முடைய தொண்டராக நம்முடைய கடமை. இங்க நமக்கு ஒரு சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறாங்க. கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க இருக்கிறாங்க. அவர்கள் மறுபடியும் கட்சி அக்காவை நில்லுங்கன்னு சொல்லும் பொழுது அக்கா வெற்றி பெற்று மறுபடியும் பெரிய அளவில் அவங்க போகணும், இன்னும் அதிகமான மெஜாரிட்டியோடு போகணும். அதெல்லாம் எங்களுடைய கடமை.
அதே நேரத்தில் பாராளுமன்ற தேர்தல், இதற்கு முன்பு வேறு வேறு காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி, இதெல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய இருக்கிறாங்க. அதனால் இந்த பகுதி முழுவதுமே தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதான் எங்களுடைய அடிப்படை நோக்கம். இல்லை இண்டிவிஜுவல் அம்பிஷன், தனிப்பட்ட ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இங்கே கிடையாது. 2026 பொறுத்த வரைக்கும் அது தெளிவாக இருக்கு. யார் முதலமைச்சர் ஆகணும் தெளிவாக இருக்கு. கட்சி யாருக்காக வேலை பார்க்குது தெளிவாக இருக்கு. அகில இந்திய தலைவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அதுவும் தெளிவாக இருக்கு. அதற்காக நாங்கள் எல்லோரும் வேலை பார்க்குறோம்.